நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலை குறைவாக இருப்பது ஆன்லைன் வழியாக வாங்குவதிலா அல்லது கடைகளில் நேரடியாக வாங்குவதிலா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எதுவுமே வாங்கினது கிடையாது. பேசிக்காக நம்ம நேரில் போய் பார்த்து ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சூஸ் பண்ணி வாங்குறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இன்னொன்று ஆன்லைனில் நம்மளுக்கு ஆஃபர்ஸு போடுவாங்க. ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 400 ரூபாய் 350 ரூபாய் கேட்போம். அவர் நம்ம அதிகமாக ஏதோ பொருள் வாங்குறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஆன்லைனில் கண்டிப்பாக அது முடியாது. இப்போ நம்ம நெட்டுக்கு செலவு பண்ணி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு பொருள் செலெக்ஷன் பண்ணுறோம், வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. இப்போ அதே முதலீடு போட்டு சிறு குறு வியாபாரிங்க கடையில் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பொருள் விலை 10-20 ரூபா முன்ன இருந்தாலும் அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சதுனால அந்த 10-20 ரூபா முன்ன உடனே நீங்க தரத்தை உடனே கண்ணுக்கு எதிராக பாக்குறீங்க. நீங்க போன்ல ஆர்டர் பண்ணி 3 நாள் ஆகுதுனாக்கா, டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா திரும்ப அமிச்சியும் இன்னும் 3 நாள் நீங்க வெயிட் பண்றீங்க. அந்த 3 நாள் ஒரு வெயிட் பண்ற காசு உடைய அமௌண்ட் என்ன ஆகும்? உங்களுக்கு மைனஸ் ஆகுதா பிளஸ் ஆகுதா? மைனஸ் தான் ஆகும். அதனால நேரடியா போய் பொருள் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு தரத்துல ஒரு உண்மையான தரமா இருக்கும். அதனால கடை வச்சு 2-3 குடும்பம் வேலை செய்யறவங்களும் பொழைப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கினாக்கா ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தாலும் பொருள் தரமா கிடைக்குது. இந்த பிளிப்கார்ட்ல ஆன்லைன் ஆர்டர் பண்ணாக்கா ஏமாத்தி அதை வியாபாரம் பண்றாங்க. ஒரு முறை எனக்கு இந்த மொபைல் ஒன்று வருது 1800 ரூபாய் கட்டுன்னு சொல்லிட்டு பார்சல் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னாக்கா மணல் ஒரு 50 கிராம் பேக்கெட்ல மணல் உள்ள இருந்துச்சு. அது ஆன்லைன்ல திரும்ப ரிட்டர்ன் கொடுத்தா அது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கடையில வாங்குறது பெட்டர். 100% அதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த விளம்பரம் நல்லா இருக்குது தவிர ப்ராடக்ட்ல வாங்கி பார்த்தாதான் தெரியுது அதோட இது. இப்ப நம்ம நேரடியா வாங்குறதுனால இப்போ நம்ம கண்ணுல பார்த்துட்டு அந்த பொருள் ஏற்கனவே ஒருத்தர் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அது 5 ரூபாய் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வாங்கிக்கிறோம். இப்ப நம்ம 100 ரூபாய் கொடுத்துட்டு ஆன்லைன்ல வாங்குறதோ அந்த 100 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுது இல்ல. அந்த 100 ரூபாய் வேஸ்ட் ஆயிட்டு அது ஆன்லைன்ல அந்த பார்சல் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது என்ன பண்ணோம். அது நம்ம 5 ரூபாய் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, நம்ம இங்கே வாங்கிக்கலாம். மக்கள் குரல் பகுதியில் ஆம்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.